வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு தையல் குறிப்பு தான் சொல்ல போகிறேன். சுடிதார் டாப்போட சைடு ஓப்பன் சரியாக எப்படி தைக்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சைடு தையலை போட்டுடுறேன். நீங்கள் சைடு ஓப்பன் வந்து உங்களுக்கு சரியாக வரணுன்னா இந்த சைடில் போடுற தையலுமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும். இந்த தையல் வந்து 3 தையலும் போடலாம், 2 தையலும் போடலாம். நான் மொத்தம் 3 தையல் போடுறேன். ஒவ்வொரு தையலுக்குமே 1/2 இன்ச்சு இடைவெளி விட்டு நான் தைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 தையலுமே போட்டாச்சு. இந்த தையலை பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து 1/2 இன்ச்சு இடைவெளி விட்டு தைச்சாலும் கீழே முடிக்கும்போது ஒரு தையலுக்கு மேலே ஒரு தையல் தான் அந்த 3 தையலையுமே நான் தைச்சிருக்கிறேன். கீழே வெட்டுக்கு விட்ட அளவில் இருந்து மேலே 1/2 இன்ச்சு இல்லாட்டி 1 இன்ச்சு தூரத்தில் நான் ஒரு தையலுக்கு மேலே ஒரு தையல் போட்டு தான் தைச்சி முடிச்சிருக்கிறேன். இதை நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கொள்ளணும். இன்னொன்று, நம்ம தையலுக்காக நம்ம மேலே 1 இன்ச்சியோ 1 இன்ச்சியோ நம்ம விட்டுக்கலாம். அந்த அளவு இடுப்பு வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் 1 இன்ச்சு தான் விட்டுருக்கிறேன். ஆனால் இடுப்பு கீழே இருந்து கீழே நம்ம வெட்டுக்கு விடுற அளவு வந்து 3/4 இன்ச்சில் வந்து முடிக்கணும். பாருங்கள், நான் 3/4 இன்ச்சில் தான், 1 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் விட்டுருக்குறேன். அப்போ தான் மடித்து தைக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மேலே 1 இன்ச்சு விட்டுட்டு கீழே வந்து அதே 1 இன்ச்சு நீங்கள் கொண்டு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு மடித்து தைக்க சிரமமாக இருக்கும். இதுவே 3/4 இன்ச்சு அளவில் விட்டிங்கன்னா உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மடித்து தைப்போம். நான் மேலே 3/4 இன்ச்சில் முடித்தனால இங்கேயும் நான் 3/4 இன்ச்சுக்குள்ளே தான் அந்த பட்டியை வந்து மடித்து தைக்க போகிறேன். இப்போ அந்த 3/4 இன்ச்சுக்குள்ளே தான் அந்த மடிப்பு வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த துணியை நல்லா சுருக்கம் இல்லாமல் விரித்து விட்டு தான் தைக்கணும். தையல் வந்து அந்த வெட்டிலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு தூரத்துக்கு கொண்டு வந்து இந்த ஊசியை வந்து அந்த கிளாத்துக்குள்ளே குத்தி தான் திருப்பணும். பாக்ஸ் ஷேப்பில் வர மாதிரி திருப்புங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மடிப்புமே சுருக்கு இல்லாமல் அந்த துணியை நல்லா விரித்து மடிக்கணும். பாருங்கள், இதே மாதிரியே மடித்து அப்படியே நேராக ஒரு தையல் போட்டுடலாம். மறுபடி திருப்பும்போது அந்த ஊசி வந்து உள்ளே குத்தி இருக்கிற மாதிரியே வச்சு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்க. இப்போ சுற்றி வர இதே மாதிரியே மடித்து தைச்சிடலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நான் மடித்து திருப்பும்போது அந்த ஊசியை வந்து இந்த கிளாத்துக்குள்ளே விட்டு தான் நான் திருப்புறேன். இந்த பக்கம் அதே போல் கிளாத்தை நல்லா சுருக்கம் எல்லாம் விரித்து அப்படியே தைச்சி திருப்பிடுங்க. நம்ம அடுத்த மடிப்பு போடும்போது இந்த வெட்டு இந்த தையல் வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. கிராஸாக வச்சு மடிச்சிங்கன்னா இது இழுப்பட்ட மாதிரி போயிடும். அவ்வளோதான், சுற்றி வர ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பாக்ஸ் ஷேப்பில் மேலே போட்டிருக்க தையல் வெட்டிலேருந்து 1/2 இன்ச்சு அளவில் தான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இதே மெத்தடில் தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடில் சுற்றி வர தைச்சிடலாம். நான் முதல் போட்ட தையல் பார்த்திங்கன்னா உள் பக்கமாக மடித்து தைச்சேன். இப்போ அடுத்த தையல் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக திருப்பி தான் தைக்கிறேன். எதுக்கு வெளிப்பக்கமாக திருப்பி தைக்கணுன்னா சுருக்கம் வராது, தையல் வந்து நீட்டாக இருக்கும். முதல் தையல் உள்பக்கமாக போட்டு அடுத்த தையலை வெளிப்பக்கமாக போடுங்க. அவ்வளோதான், சுடிதார் டாப்போட சைடு ஓப்பன் தைக்கிற மெத்தட் இதுதான். நீங்கள் இப்போ தான் தையல் பழகுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.